பாஜகவிலிருந்து இங்க வந்த பாஜகவுடைய பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் நாங்க பாஜக பேசலன்னு சொல்றோம். ஆமா. ஆச்சா, பாஜகவுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. குரான் மீது ஆணையாக நாங்க பாஜக கூட்டணியே வைக்க மாட்டோம். பாஜகவோட எதிரியே நாங்க தான் அப்படின்ற சொல்ற ஆதவ் வந்து பாஜகவோட பேசணும்ன்ற. இப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கிறது? இது எப்படின்னா, இந்த ட்ரிக் ஓவியங்கள்லாம் நீங்க பாப்பீங்களா? உங்களுக்கு வந்து இந்த மம்மி டாடி பாக்கு பாத்திருக்கீங்களா? ஆமா. இல்ல எளிமையா சொன்னா மம்மி டாடி பாக்கு. அது நீங்க வந்து பெண்ணுன்னு பாத்தீங்கன்னா பெண் அப்படி கவுத்தி பிடிச்சீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டடான ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்க ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரியான ஆட்கள் வேணும்? ஒரு குரூப்புக்கு வந்து பாஜக பேசணும். ஆமா. அதுக்கு நரேட் பண்றதுக்கு யார் இருக்கா? நாங்க பாஜக எங்கள்கிட்ட பேசினாங்க, அதனால நாங்க எவ்வளவு பெரிய ஆள்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா, பாஜகவே எங்களோட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நரேட்டிவா? ஓகே. போய் பாஜக பேசலாமா? நீங்க எல்லாம் முற்போக்காளர் தானே, திமுக அதிமுக பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட வந்தோம். இந்த ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, எங்களுக்கு திமுக பிடிக்கல, திமுக வந்து ஒரு நல்ல கட்சின்னு நினைச்சோம், ஆனா அவங்க வந்து அறம் பிழர்ந்து நடக்கிறாங்க, அதனால நான் தாவைக்காக்கு போறேன்னு சில முற்போக்காளர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து பாஜக பேசினா பிடிக்காதுல்ல, அதற்கு இந்த ஒரு நரேட்டிவ். இது இல்லாம வேற யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னு அதுவும் இருக்கும். இப்ப யார்கிட்ட பேசிருக்காங்க பாருங்க. திமுக மட்டும்தான் அவங்க இது வரைக்கும் பேசல. அதிமுக பேசணும்னாங்க, அதிமுக எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முன் வந்தாங்க. அடுத்து பாஜக பேசணும்ன்றாங்க. காங்கிரஸ் எங்கள்கிட்ட காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு. யார்கிட்ட இது வரைக்கும் பேசல? நீங்க இது 3 பேர்கிட்டையும் பேசுவீங்க, எல்லார்ட்டையும் பேசுவீங்கன்னா இந்த மாதிரி யார் யார் எல்லார்ட்டையும் பேசுவா? ராமதாஸ் எல்லார்ட்டையும் பேசுவாரா? பிரேமலதா எல்லார்ட்டையும் பேசுவாங்களா? கிருஷ்ணசாமி எல்லார்ட்டையும் பேசுவாரா? ஆம் ஆத்மி எல்லார்ட்டையும் பேசுவாங்களா? அடுத்து இந்த உபரிகளா இருப்பாங்க இல்லையா, 1 சீட் 2 சீட்ல நிக்கிறவங்க, அவங்க எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்டு பேசுவாங்க இல்லையா? அடுத்து இந்த இண்டிபெண்டன்டா நிக்கிற சில பேர் வந்து பேசுவாங்க இல்லையா? அவங்களுக்கு கிட்ட கொண்டு போய் தாவேக்காவை வந்து ஸ்டேஷன் பண்ணி தான் இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய கட்சி மாதிரியோ, எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்றவங்கள்ட்ட நாங்க பேச மாட்டோம் உறுதியா சொல்ற மாதிரியோ, இல்ல நாங்க காங்கிரஸ் கூட தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியோ எந்த ஒரு ஸ்டர்ன் டெசிஷன் அவங்களுக்கு வர முடியல. ஏன்னா இந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் விஜய்னு ஒரு பஸ் இருக்கு இல்லையா, எப்படியாவது ரசிகனை கொண்டு போய் ஓட்டு போட வச்சு டெபாசிட்டுக்கு வாங்கிட்டு நாங்க 1-2 தொகுதி ஜெயிச்சா போதும் அப்படின்ற கணக்கு மட்டும்தான். அவங்கள வந்து இந்த கூட்டத்தை ஒரு கிரௌடு மெயின்டைன் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? மைக்ல இதோ வந்து கொண்டே இருக்கிறார், அங்கே வந்து விட்டார், அண்ணன் வருகிறார், இதோ வந்து விட்டார், உங்களுக்காக வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வராருன்னு எட்டி பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து சம்பந்தமே இல்லாம மச்சா மீச வீச்சருவா பாட்டுக்கு ஆடுவாங்க. ஏன் வந்து பெரிய தலைவர் வராம மச்சா மீச வீச்சருவாக்கு ஆடுறாங்கன்னு நமக்கு புரியாது. சரி, இது முடிஞ்சதும் வருவாங்கன்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி இது ஆதவ் போடுகின்ற மச்சா மீச வீச்சருவா பாடல் தான் இது எல்லாமே. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அந்த கூட்டத்தை கொதிநிலையிலே வைக்கணும்.